இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துமா விஜய் அலை? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்துள்ள நிலையில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வழக்கமான அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றியுள்ள இந்த தேர்தல் நடிகர் விஜய்க்கான ஆதரவு அலை எந்த அளவு உள்ளது என்பது குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அமைதியாக வீசிய சுனாமி அலை. இந்த தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிரான வெளிப்படையான கோபமோ அல்லது பிற கட்சிகளுக்கு ஆதரவான பெரிய அலைகளோ தொடக்கத்தில் தென்படவில்லை. ஆனால் வாக்குப்பதிவு நாளன்று கள நிலவரம் முற்றிலும் மாறியிருந்தது. பலரும் எதிர்பாராத வகையில் விஜய் அலை ஒரு கண்ணுக்கு தெரியாத சுனாமி போல வீசியுள்ளதாக கூறப்படுகிறது. பலரும் எதிர்பாராத வகையில் விஜய் அலை ஒரு கண்ணுக்கு தெரியாத சுனாமி போல வீசியுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்களிடம் கேட்கப்பட்ட கருத்துக்களில் பல நடுநிலை வாக்காளர்கள் இந்த முறை மாற்றத்தை விரும்பி தேவகவிற்கு வாக்களித்துள்ளதாக தெரிகிறது. திட்டமிட்டு நடத்தப்பட்ட பின்பு அரசியல். தேர்தலுக்கு முன்னதாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு பலமான போட்டியாளராக காட்டாமல் இருக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அரசியல் விமர்சகர்கள் மற்றும் சில கருத்து கணிப்புகள் மூலமாக விஜய்க்கு மிக குறைந்த சதவீத வாக்குகளே கிடைக்கும் என்றும் அவர் பல இடங்களில் தோல்வியடைவார் என்றும் ஒரு பின்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் ஒரு விசில் அலை பலமாக வீசியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் வீழ்ச்சியும் விஜயின் வளர்ச்சியும். தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தனது தனித்தன்மையை இழந்து விட்டதாக குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய கட்சிகளுடனான உறவு மற்றும் உட்கட்சி பூசல்கள் காரணமாக அதிமுக தொண்டர்களிடையே ஒருவித தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்த இடைவெளியை விஜய் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டதாகவும் இன்று திமுகவிற்கு நேரடியாக போட்டியாளராக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்துள்ளதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். 20 முதல் 30% வாக்குகள் சாத்தியமா? கடந்த தேர்தலை விட இந்த முறை வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது. இந்த கூடுதல் வாக்குகள் மற்றும் மற்ற கட்சிகளிடமிருந்து பிரிந்து வரும் வாக்குகள் விஜய்க்கு பெரிய பலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் கட்சிக்கு சுமார் 20 முதல் 30% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று விஜய் தனது பிரச்சார காலங்களில் சில சறுக்கல்களை சந்தித்தாலும் தேர்தல் நாளன்று மக்கள் காட்டிய ஆர்வம் அனைத்தையும் மாற்றியமைத்துள்ளது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது இந்த விஜய் அலை தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமா என்பது உறுதியாக தெரியும். தமிழக அரசியலின் தற்போதைய பரபரப்பான சூழல் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.